அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு நூருல்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கோட விலாகில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எப்போயுமே வந்து இந்த மழை விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மூடமாக, அதுக்கப்புறம் வந்து பனி பெய்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ கவுனி அரிசி வாங்கிட்டு வந்ததில் இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு நான் வந்து இன்றைக்கி கஞ்சி தாங்க பண்ண போகிறேன். மழை விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பனியாக இருக்குது. ஸோ இதனால் ஹெல்த்தி கொஞ்சம் பார்த்துக்கறணும் இல்லையா, அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்குறேன். அதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு மல்லித்தலையும் போட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம நோம்பு கஞ்சி வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் இதில் பண்ண போகிறேன். ஸோ பருப்பு போடலை, ஜஸ்ட்டு வந்து கவுனி அரிசி மட்டும் போட்டு கஞ்சி மாதிரி ஆக்கி குடிக்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கிறேன். ஸோ இது நல்லா வதங்கினவுடனே பார்த்திங்கன்னா, நான் வந்து முன்னாடி வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். கவுனி அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு காய வச்சுருந்தேன். அதை வந்து பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். பவுட்ருனால் கோர்ஸ் பவுட்ராக எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு 1/3 கப் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப இல்லைங்க, ரொம்ப கம்மியாக தான் செய்கிறேன். ஒரு 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி, 2 ஆளை விட கம்மியாக தான் செய்கிறேன். அதுக்கு வந்து அப்படியே டபுள் அமௌண்ட், ட்ரிபிள் அமௌண்ட் ஆஃப் தண்ணி வச்சுட்டு, ஸோ இது வந்து நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சிடணும். ஸோ இந்த கஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. எல்லோரும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் என்ன கேரட்டு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு 4-5 விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு விசில் விட்டால் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். ஸோ அதையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். நல்ல கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட் பர்பிள் கலரில் மாதிரி நல்லா டார்க்காக இருந்துச்சு. நம்ம நவாப்பழ கலரை விட நவாப்பழத்தோட தோல் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கலரு. ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு பவுலில் ஊற்றி சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வெயிட் லாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் வந்து இன்றைக்கி ஃபுல்லாமே மோடமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ பனியாக இருக்குது பார்த்துக்கங்க. காலையில் ஒரு 6:30 அந்த மாதிரி தான். ஸோ அப்போயே வந்து இவ்வளோ பனியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து மழை முடிஞ்சு 1 வாரம் 10 நாள் ஆச்சு இல்லையா, அப்போ எடுத்தது. ஸோ கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய ஜுவல்லரி ஆர்கனைசர். இது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி வாங்கினோம். இதில் வந்து என்னோடய எல்லா டெய்லி யூஸ் ஜுவல்லரி, வாட்ச் எல்லாமே கிடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா நான் கத்தாரில் இருந்தப்போ வாங்கினது. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நமக்கு வந்து எங்கே வந்து தூக்கிட்டு போகிறதுனால ஈஸியாக இருக்கும். இந்த தோடு வந்து ரொம்பவே ஸ்பெஷல். இது வந்து எங்கள் தாத்தா எனக்கு வந்து காது குத்தப்போ ப்ரெசன்ட் பண்ண தோடு. அம்மா வந்து எனக்கு அப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது டபுள் சைட் போட்டுக்கலாம், 2 சைடுமே. ஒரு சைடு பவளம், ஒரு சைடு வயலட் கலர் கல் வச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஹைதராபாத்தில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு முத்து இது வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி தான். எல்லா நகையும் வந்து வீட்டில் வச்சுருக்க மாட்டோம். மோஸ்ட்லி எல்லாமே லாக்கரில் தான் இருக்கும். இதை கொஞ்சம் வீட்டு யூஸ்க்கு போடுற தோடு, செயின் அந்த மாதிரி மட்டும்தாங்க இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சாச்சு. அதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் வந்து எல்லாம் வந்து ஒரு இதில் டக்கு டக்கு நம்ம மாற்றி போடையில் ஒன்று ஒன்றா கழட்டி வச்சுருவோம் இல்லையா. அதை வந்து இந்த பாக்ஸ் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. அதனால் ஸோ இதிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த ஜுவல்லரிலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம், தோடு, டெய்லி வேர் தோடு தான். இதெல்லாம் வந்து இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த பாக்ஸ் வந்து பாருங்கள், திறந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே பாருங்கள், இப்போ திறந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து இப்படி தாங்க இருக்கும். 3 லேயராக இருக்கும். இதில் நீங்கள் பேங்கிள் போட்டுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து எதாவது ஜுவல்லரிஸ் போட்டுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம், காசு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு ஆன்லைனில் வாங்கி கொடுத்தா. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி இது மாதிரி ஒரு 7-8 பேர்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இதில் தான் நான் வந்து என்னோடய டெய்லி வேர் ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுவேன். ஊருக்கு தூக்கிட்டு போகிறதுனா கூட இதில் வச்சு தூக்கிட்டு போயிடலாம். ஒரு ஓரமாக நமக்கு வந்து பெட்டியில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா ஜுவல்லரியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வைக்க முடியாது. சிலதை தான் வீட்டில் வைக்க முடியும், சிலதை வந்து லாக்கரில் தான் வைக்க முடியும்.
ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக தம்பி கல்யாணம் வருது, அதுக்காண்டி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறோம். ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து நகையெல்லாம் எடுத்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். சிஸ்டர்ஸ்லாம் வந்து ஒன்றா ட்ரெஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்குது. அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது. ஸோ பசங்களுக்கும் லீவ் விட்டுறாங்க. ரொம்ப நாள் கழித்து வீட்டில் கல்யாணம், அதை அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அதனால எல்லா வேலையும் நல்லா பிஸியாக ஓடிட்டுருந்துச்சு. பெரிய பையனுக்கு வந்து காலேஜ் வந்து லீவ் விட்டாங்க. லீவ் விட்டனால அவர் சொல்லிட்டாரு, என்னோடய ரூமை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணுறாருன்னு பார்க்குறது தான் இன்றைக்கோட வீடியோ. அவருக்கு ஃபுல்லாக இன்றைக்கி என்னோடய ஹெல்ப் வேணும். ஸோ எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரீஅரேஞ்ச் பண்ண போகிறாரு. கபோர்டெலாம் வந்து ஐக்கியா கபோர்டு தான். ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நகட்டிக்கலாம். ரொம்ப வெயிட்லாம் இருக்காது, ரொம்ப வெயிட்லெஸ் தான். ஆக்சுவலாக வந்து கத்தாரில் இருந்தப்போ நாங்கள் வந்து அதை வந்து டிவி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த கபோர்டை தான் வந்து பெரிய பையனுக்கு இப்போ வந்து கபோர்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அவரோட ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் பெட் மேலே வச்சுட்டு கபோர்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ சில புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆகாஷில் இந்த பயாலஜி புக்கெல்லாம் வாங்கியிருந்தோம், அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே தூக்கி வச்சுருக்குது. யாராவது வேணும்னா கேட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவரோட டேபிள் இது, எல்லாத்தையும் இழுத்துட்ருக்காரு. நானும் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். பெரிய பையன் ஆகிட்டனால அவருக்கு வந்து தானே வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவார். இந்த மாதிரி சில வேலையெல்லாம் வந்து நான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இது பண்ணணும். ஸோ ரொம்ப வந்து வீடு சில்லுன்னு இருக்கும் அவர் ரூம் கூட. அதனால கொஞ்சம் வந்து தூசியும் வந்து கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கூட்டி எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு இருக்காரா. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதனால அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு, எதாவது பண்ணிகிட்ருப்பாருன்ட்டு. ஸோ லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவருக்கு வந்து இந்த ஒரு இது மாதிரி போட்டிருப்பேன் கடைசியில், அவரோட ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் அவரோட ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ப்ராஜெக்ட் சப்மிஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக, முன்னாடி மாதிரி கிடையாது. லாஸ்ட் இயரில் தான் ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. இப்போலாம் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்தே ஃபஸ்ட் இயர்லேருந்தே ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ முன்னாடி படித்ததுக்கும் இப்போ படித்ததுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டே சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கட்டில் இழுத்துட்ருக்கோம். கட்டில் இழுத்து அதை வந்து ஒரு ஓரமாக போட்டணும். கபோர்டை மாற்றியாச்சு. ஸோ இது இந்த சைடு இருக்குது, டேபிள் மாற்றியாச்சு. ஸோ இதில் சைடில் இருக்க தூசியெல்லாம் கூட்டுறது என் வேலை. டெய்லி அந்த அக்கா வந்து கூட்டிடுவாங்க, மெய்டு அக்கா வந்து. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ தூசி வந்து வருது. நம்ம எவ்வளோ தான் நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் பெரிய பசங்க தான் தூசியே இல்லைன்னு நினைப்போம். ஆனால் வந்து நம்ம வீட்டில் இன்னும் நிறைய தூசி தான் வருது. பசங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒர்க் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இதுலலாம் வந்து நமக்கு தூசி ஆகிடுது. வெளியிலேருந்து வர்றது எல்லாமே சேர்ந்து தூசி ஆகிடுது. பார்க்குறதுக்கு நமக்கு வந்து கிளட்டர் ஃப்ரீயாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன புக்ஸு அதெல்லாம் சேரும்போது வந்து ரொம்ப ஜாஸ்தி கிளட்டரான மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அவர் வந்து பெட்டை அரேஞ்ச் பண்ணிட்டோம். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் இழுத்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜன்னல் இந்த இதை வந்து மோஸ்ட்லி நாங்கள் ஓப்பன் பண்ணுறதில்ல, ஏன்னா அப்படி பக்கத்து வீட்டு கிச்சன் தெரியுது. ஸோ அதனால் ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இதெல்லாம் வந்து பசங்களோட ரூம், பெரிய பையனோட ரூமில் இருக்கிறதா. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து அவருக்கு வந்து ரொம்ப டார்க்காகிற ஸ்க்ரீன் மாதிரி தான் போட்டிருக்கோம். ஈவினிங் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோமா, சரி அவருக்கு வந்து கூழ் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுனி அரிசியிலே வந்து ஈவினிங் வந்து குடிக்கிற மாதிரி கூழ் வந்து காய்ச்ச போகிறேன். ஸோ கவுனி அரிசியும் உளுந்தையும் அரைச்சி வச்சுருக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து 3 ஸ்பூன் போடுறேன். 3 டீஸ்பூன் கணக்கு தான் இது. டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும், தண்ணி ஊற்றிட்டு. இந்த கஞ்சி வந்து நிறையா இடத்துல வந்து இப்போ சேல் பண்ணுறாங்க. பட் வந்து நான் வந்து வீட்டிலே தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். கவுனி அரிசியை வாங்கி வறுத்துட்டு அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து இருக்குது இல்லையா, அதையும் வாங்கி நல்லா வறுத்துட்டு அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சால்ட்டடாகவும் குடிக்கலாம் மோர் ஊற்றி. நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்வீட்டாக தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர்னால் பாம் சுகர், அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் வந்து பூஸ்ட்டு அதெல்லாம் பசங்க குடிக்க மாட்டாங்க. ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ காம்ப்ளானோ எதுவுமே குடிக்க மாட்டாங்க. ஹெல்த் ட்ரிங்க், அதாவது சத்து மாவும் குடிக்க மாட்டாங்க. இதை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக மாற்றி கொடுத்து பார்த்தேன், குடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அடுப்பில் வச்சு காய்ச்ச வேண்டியதான். காய்ச்சிட்டு கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணுறேன்.
ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா காய்ச்சும் போது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது இருக்குது இல்லையா, ராகி கஞ்சி, ராகி கூழ் அது மாதிரி வருது. ஸோ இதை நல்லா அப்படி காய்ச்சிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கையில் இது வந்து நல்லா கெட்டியாயிரும். ரொம்ப கெட்டியாகாமல் கொஞ்சம் கெட்டியானோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பார்த்திங்களா, கலர் மாறிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச கஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோர்ஸ் பவுடராக அரைச்சி வச்சுருந்தேன். கூழுக்கு வந்து நல்லா ஃபைன் பவுடராகவே நான் அரைச்சி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து சாப்பிடும்போது வாயில் தட்டக்கூடாது அப்படின்ட்டு. கஞ்சியில் வந்து கொஞ்சம் வாயில் அரிசி மாதிரி தட்டுச்சுன்னா கூட தெரியாது. கூழில் வந்து அந்த மாதிரி தட்டும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வந்து நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், நல்லா வந்து ரெடி ஆகும். ஸோ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஊற்றுனதுக்கும் இப்போக்கும். இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஹெல்த்தும் கூட. ஏன்னா வந்து நம்ம வந்து உளுந்து வந்து ரொம்ப அதாவது கருப்பு உளுந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டு, அதாவது கால் வலி, போன் ஸ்ட்ரென்த்துக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் கவுனி அரிசியும் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகம், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம். அதனால் இதையும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். நிறைய யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களே வந்து சேல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டேன், அவங்கள்ட்ட சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் வாங்கி அரைச்சி பார்த்துருப்போம். அது ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நல்லா கெட்டியாகிடுச்சு. இதில் வந்து நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். பால் ஆட் பண்ண போகிறது கிடையாது. தேங்காய் பால் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக இது வந்து நல்லா கெட்டியானோடனே ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் பால் வந்து கொதிக்க விடக்கூடாது. ஸோ அதோட பெனிஃபிட்லாம் வந்து கொதிக்காமல் இருக்கிறப்ப தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாலுன்னா நீங்கள் காய வச்சு ஆற வச்சன பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மில்க்கு நீங்கள் ஆட் பண்ணுறேன்னா, தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கொதிக்க விடாமல் குடிக்கிறது வந்து பெட்டர். ஸோ அதனால் வந்து இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி பபுள்ஸ் வருது, இதுதான் பதம். நல்லா வந்து கெட்டியாயிடுச்சு. இதை வந்து வடிகட்டலாம் தேவையில்லைங்க. ஏற்கனவே நல்லா ஃபைன் பவுட்ரு மாதிரி தான் அரைச்சி வச்சுருக்கு. அதனால் அப்படி வந்து நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சுகர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை அப்படி ஸ்கிப் பண்ணிக்கலாம். சுகர் நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து ஒரு 1/2 கப் ஆஃப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடுறேன். நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி தான் வச்சுருக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சூப்பரான கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஸ்வீட் கஞ்சி மாதிரி, ஸ்வீட்டாக குடிக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கெட்டியாயிரும். அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை பசங்களுக்கு வந்து டீ காஃபிக்கு பதிலாக வேறு மித்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் வாங்குறத கொடுக்குறதுக்கு பதிலாக இது கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாரத்தில் 3 நாள் 4 நாள் கொடுத்தா கூட போதும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இது ரெடி பண்ணி கொடுக்குறது. ஸோ காலையிலே கூட இது மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ஆளுக்கு ஒரு டம்ளர், என் பசங்களோடு சேர்ந்து நானும் இதுவே குடிச்சிக்கிறேன். சம்டைம் காஃபி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாகும்னா இந்த மாதிரி குடிச்சிக்கிறது தான். ஸோ இப்போ ரூம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு பார்த்துருவோம். இப்போ ரூமோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஒரு கபோர்டு, 2 கபோர்டு, ஒரு இது டேபிள், சேர், அந்த மாதிரி தான். ஸோ இதை தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா இந்த கேலண்டர் வந்து நம்ம நார்மல் கடையில் கொடுக்குற கேலண்டரு, அதை வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்காரு. அதில் வந்து ஷெடியூல்லாம் எழுதி வச்சுருக்காரு. ஸோ இது ஃபுல்லாக பெட்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டு. இது ஒரு கபோர்டில் புக்ஸு, ஒரு கபோர்டில் வந்து அவரோட ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.